ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஆடி மாதம் நல்லா உழுது போட்டாங்க பாருங்கள். நல்லா ஊர்லேருந்து சோளங்குட்டின்னு ஒரு பக்கத்தில் அழகாக உழுது போட்டுருவாங்க. ஆடிப்பட்டத்தில் கரெக்டாக கடலை எல்லாம் அதில் கடலை போட்டுருவாங்க உழுது. அதில் தட்டைப்பயிறு, மொச்சப்பயிறு, துவரை எல்லாம் போட்டுருவாங்க. நம்ம தோட்டத்திலாம் முதல்ல அப்படி தான் இருக்கும். இப்போல்லாம் கரெக்டாக போட முடியல. ஆனால் அவங்க கரெக்டாக போட்டு ஆடிப்பட்டத்தில் கரெக்டாக விதைச்சி எடுத்துருவாங்க. சுற்றி பாருங்கள். இந்த பக்கம் பூரா நல்லா இப்போ மழை பெஞ்சிருச்சா, ஆடி மாதம் உழுது போட்டதுக்கு அதுக்கும் இப்போ பாருங்கள். இப்போ மழை பெஞ்சு தண்ணி கிடக்கு பாருங்கள். இப்படி தண்ணியிலேயே அழகாக உழுது நல்லா எந்த புல் இல்லாமல் இருக்குது பாருங்கள். ஏற்கனவே உழுது போட்டாங்க. நீ உழுதுட்டாங்கன்னா கடலை தான் போட்டுருவாங்க. அந்த மழையிலே 2-3 மழை பெஞ்சாலே நல்லா வந்துடும். அதிலே வானம் பார்த்த பூமி தான். இதில் கம்மால் தண்ணி பாயிறதுக்குலாம் அதில் இது காடு. அதனால் மழையை நம்பி தான் விவசாயம் பண்ணுவாங்க. மழையை நம்பி காசை செலவழித்து களை எடுத்து செலவழித்து எவ்வளோ காசு செலவழிப்பாங்க. அது கடவுளால் அந்த ஆண்டவன் கண்டிப்பாக மழை கருணை காமிச்சா தான், மழை பெஞ்சால் அது மட்டும்தான் அந்த விளைச்சல் அவங்க எடுக்க முடியும். விவசாயிகள் அழகாக உழுது போட்டாங்க பாருங்கள். மழையை நம்பி விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். செம்மண் கலந்த தண்ணி பார்த்திங்களா, செம்புல பேர் நீரார் சொல்லுவாங்க தெரியுமா. அந்த செம்மண் கலந்து வருது பாருங்கள் அழகாக. அந்த செம்மண் கலந்து வர்ற தண்ணி அப்படியே செம்மண் கலரில் மாறிடும். மழை பெய்யும்போது ஒரு தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அருமையாக இருக்கும் தண்ணி. சூப்பர் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். செம்மண் காடு சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த பக்கம் 2 சைடும், இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா விளைச்சல். அந்த பக்கம் இப்போ பிளாட்டெல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. இடத்த வாங்கிட்டு பாருங்கள். கல்லெல்லாம் முடியும், அது பிளாட் ஆக ஆரம்பிக்குது. நல்லா பூ போட்டிருப்பாங்க. மல்லிகைப்பூ இங்கே ரெகுலராக போடுவாங்க. மல்லிகைப்பூ அருமையாக வரும். என்னோடய நண்பர் இந்த ஊரில் தான் முதல்ல இருந்தார். நல்லா மல்லிகைப்பூ போடுவாங்க. மல்லிகைப்பூ கொண்டு மதுரையில் கொண்டு வியாபாரம் பண்ணுவாங்க. இப்போ பழையங்குளத்துலேயே இந்த மார்க்கெட் வந்துருச்சு. பழையங்குளத்துலேயே போட்டுருவாங்க. மழை பெஞ்சால் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பார்த்திங்களா. கிராமத்தில் மழை பெஞ்சு ஓஞ்சு அந்த வயல்வெளியை பார்க்கும்போதே ஒரு தனி சந்தோஷம்தான். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும். மழை ஓஞ்சி விட்டுருச்சுன்னா எல்லோரும் போய் நம்ம என்ன செய்வோம், ரோட்டோரம் போய் தண்ணியெல்லாம் எப்படி வருது, கம்மாய்க்கு எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம். மழை பெஞ்சு அந்த காட்டிலேருந்து தண்ணி இறங்கி அப்படியே கம்மாய்க்கு போகும். பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சில நேரம் மீன் எதிர்த்து ஏறி வரும். சில நேரம் கம்மா தண்ணி எதாவது அடித்து வந்துச்சுன்னு வச்சுங்களேன், மீன் எதிர்நோக்கி வரும். மீனும் பிடிச்சிருக்கும். இங்கே ஏதோ நாய் எனக்கு கடிச்சு தூக்கிட்டு இருக்கு பாருங்கள். ஏதோ நாயை கொண்டு வச்சு கடிச்சிக்கிட்டு இருக்குது. என்னன்னு தெரியல. வெப்ப மரம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. பார்க்குறதுக்கு சாயந்தர நேரம் எப்படி இருக்குது பாருங்கள். நாய் ஏதோ கடிச்சு தூக்கிட்டு வந்துருக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனன். இயற்கை ரசிக்கிறது எனக்கு ஒரு தனி சந்தோஷம். இயற்கை ரசிக்கிறது தனி சந்தோஷம் தான் எனக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனன். தேங்க்ஸ். என்னதுன்னு தெரியல அது.